வணக்கம். இன்னைக்கு நாம ஹரிராயா ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போக போறோம். வாங்க, இந்த கொண்டாட்டத்தோட கலர்ஃபுல்லான மரபுகளையும் அதுக்குள்ள இருக்கிற உண்மையான அர்த்தத்தையும் நாம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். செலமாட் ஹரிராயா ஐடில் ஃபித்ரி. ஹரிராயா நேரத்துல நீங்க எங்க போனாலும் உங்க காதுல விடுற ஒரு அன்பான வாழ்த்து இதுதான். இதுக்கு புனித ஹரிராயா ஐடில் ஃபித்ரி வாழ்த்துக்கள்னு அர்த்தம். சரி, அப்போ ஹரிராயா ஐடில் ஃபித்ரினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மாசம் முழுசா ரம்லான் நோன்பு இருந்து முடிச்சதுக்கு அப்புறமா இஸ்லாமியர்கள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா இது. ஒரு மாச கால தியாகத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைக்கிற ஒரு இனிமையான பரிசு மாதிரி. ரமலான் மாசத்தோட அந்த அமைதியான சூழல்ல இருந்து இந்த ஜொலிக்கிற ராயா கொண்டாட்டம் எப்படி ஒரு புது விடியலா பிறக்குதுன்னு இப்ப பார்க்கல வாங்க. கொண்டாட்டம் எப்ப தொடங்குது தெரியுமா? விடியற் காலையில சூரியன் உதிக்கிறப்போ. அப்போ மசூதிகள் எல்லாம் பச்சை கலர்ல அலங்காரம் பண்ணி கெத்துபாட்டுன்னு சொல்லக்கூடிய அலங்கார பொருட்கள் எல்லாம் தொங்க விட்டு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். அப்படி ஒரு அழகான காட்சியோட ஒரு நாள் தொடங்குறத கற்பனை பண்ணி பாருங்க. கொண்டாட்டம் ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு சூப்பர் அடையாளம் இருக்க முடியுமா? அடுத்து இந்த ரொம்ப ஸ்பெஷலான நாளுக்காக வீடுகள்ல எப்படி ரெடி ஆகுறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க. ஒளி வீசும் வீடுகளுக்குள்ள ஒரு எட்டி பார்ப்போம். அந்த சமயத்துல வீடுகள்ல ஒரு விதமான எதிர்பார்ப்பு காத்துல பரவி இருக்கும்னு சொல்லலாம். வீடு ரொம்ப சுத்தமா இருக்கும். கலர் கலரா லைட்ஸ் போட்டு அலங்காரம் பண்ணிருப்பாங்க. பாரம்பரிய கெத்துப்பாடு அலங்காரங்கள் அங்கங்க தொங்கும். அது மட்டுமா, கிச்சன்ல இருந்து விதவிதமான பண்டிகை உணவுகளோட வாசனை வீடு முழுக்க மணக்கும். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் வெறும் கொண்டாட்டத்துக்கான தயாரிப்பு மட்டும் இல்ல, குடும்பத்தை ஒன்னா இணைக்கிற ஒரு அழகான விஷயம். இப்போ இந்த கொண்டாட்ட நாள் அதிகாரப்பூர்வமா எப்படி தொடங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இது மன்னிப்போட ஒரு காலை, புத்துணர்ச்சியோட ஒரு தொடக்கம். காலையில முதல்ல எல்லாரும் மசூதிக்கு போய் சிறப்பு ஹரிராயா தொழுகை செய்வாங்க. அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுல ரொம்ப முக்கியமான, இதயத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, பெத்தவங்க பெரியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது. இந்த 3 விஷயங்களுமே நம்பிக்கை, குடும்பம், பணிவுங்கிற மதிப்புகளை ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. கொண்டாட்டம்னா அப்புறம் ட்ரெஸ்ஸிங் தானே முக்கியம். அன்னைக்கு எல்லாரும் அவங்களோட பெஸ்ட் பாரம்பரிய உடையில ஜொலிப்பாங்க. ஆண்கள் பாஜு மலாயோன்னு சொல்ற உடையும், பெண்கள் பாஜு குருங் அல்லது பாஜு கெபாயாவும் போட்டுப்பாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அந்த நாள் இன்னும் சிறப்பா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். காலையில நடந்த அந்த சடங்குகளுக்கு அப்புறம் மொத்த மூடும் ஒரு பெரிய ஜாலி கொண்டாட்டமா மாறும். திறந்த வீடுகளும் திறந்த மனசும் எப்படி இந்த நாளை ஒரு பகிர்தல் திருவிழாவா மாத்துதுன்னு இப்ப பார்ப்போம். ஹரிராயாவோட சுவையே இந்த பாரம்பரிய உணவுகள்ல தான் இருக்கு. கெத்துபாட், ரெண்டாங், லெமாங் அப்படின்னு வகை வகையான உணவுகளை குடும்பத்தோட சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான். இந்த கொண்டாட்டத்தோட ஒரு சூப்பரான அம்சம் என்னன்னா, ரூமா டெர்புகா. இதுக்கு நேரடி அர்த்தம் திறந்த இல்லம். அதாவது நாள் முழுக்க நண்பர்களையும் உறவினர்களையும் வீட்டுக்கு வரவேற்று விருந்து கொடுக்கறது. யார் வேணும்னாலும் வரலாம், சாப்பிடலாம், சந்தோஷமா பேசிட்டு போகலாம். வீடும் திறந்திருக்கும், இதயங்களும் திறந்திருக்கும். சரி, நீங்க இந்த கொண்டாட்டத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா, குழந்தைங்க கையில சின்ன சின்ன பச்சை கலர் பாக்கெட்ஸ் இருக்கிறத பார்த்துருத்தீங்க. அது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் ட்வீட் ராயா. ட்வீட் ராயானா வேற ஒன்றும் இல்லை, பெரியவங்க குழந்தைங்களுக்கும் சின்னவங்களுக்கும் பண்டிகை பரிசா கொடுக்குற பணம் அடங்கிய பாக்கெட்ஸ் தான். இது குழந்தைங்களோட முகத்துல பெரிய சந்தோஷத்தை கொண்டு வர ஒரு அழகான பாரம்பரியம். அதனால பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக கை கொடுக்கறது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறது, இது எல்லாமே வெறும் சடங்குகள் மட்டும் இல்ல, இது அவங்களோட கலாச்சாரத்துல ஊறி போன மரியாதை, இணைப்பு மாதிரியான விஷயங்களை இன்னும் வலுப்படுத்துது. சரி வாங்க, இந்த கொண்டாட்டத்தோட ஆன்மா, அதாவது அதோட உண்மையான ஸ்பிரிட் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இது எப்படி எல்லாரோடைய சந்தோஷமா மாறுது. குறிப்பா மலேசியாவில் பார்த்தீங்கன்னா, ஹரிராயாங்கிறது வெறும் ஒரு மதத்தினர் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது. வெவ்வேறு இனத்தை சேர்ந்த மக்கள், குழந்தைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுற ஒரு நேரம். அந்த திறந்த இல்லம் கான்செப்ட் குடும்பத்தை தாண்டி மொத்த நாட்டு மக்களையும் ஒன்னா இணைக்குது. இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் கொண்டாட்டங்களை பகிர்ந்துக்கிறது மூலமா நாம எவ்வளவு நெருக்கமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும்? நம்ம ஒருத்தரோட சந்தோஷத்திலையும் பாரம்பரியத்திலையும் பங்கெடுக்கும் போது அது வெறும் ஒரு கொண்டாட்டமா இல்லாம மனித நேயத்தோட கொண்டாட்டமா மாறுது.